நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுப்பா. கொஞ்ச நேரம் உனக்கு எரிச்சலா இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்பா எனக்கு எரிச்சலா இருக்குப்பா, எனக்கு ஆயின்மெண்ட் வேண்டாப்பா. இல்ல கண்ணா, அப்படியே விட்டீனா அந்த இடத்துல இப்படி அசிங்கமாயிடும். பாப்பா வேண்டாப்பா, எதுவும் ஆகாது. எனக்கு எரிப்பா. சொன்ன கேளு, ஷர்ட்ட கழட்டுப்பா, சீக்கிரமா கழட்டு. அப்பா மருந்து போட்டு விடுறேன். இத பத்தி எல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் தான் இருக்கல, நான் எதுக்காக இருக்கேன்? நானே இவருக்கு ஆயின்மெண்ட் தேய்ச்சி விடுறேன். தேய்ச்சி விட்டுருவல்ல? அப்பா அவ தேய்ச்சி விட்டுருவாப்பா, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அவ கண்டிப்பா தேய்ச்சி விட்டுருவாப்பா. மறக்காம இதை அவனுக்கு தேய்ச்சி விட்டுடு. கொஞ்சம் கூட அஜாக்கிரதையா இருக்க கூடாது, இல்லன்னா நமக்கு தாமா பிரச்சனை. இந்த மாதிரி அரிப்பு விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வியாதிகளை பத்தி எனக்கு எந்த அளவு தெரியும்னா அந்த அளவுக்கு எந்த டாக்டரு கூட தெரிஞ்சிருக்காது. சரிங்க மாமா, நான் கண்டிப்பா இந்த மருந்தை தேய்ச்சி விட்டுடுறேன். நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் இவருக்கு இதை தேய்ச்சி விட்டுடுறேன். முடிஞ்சுதா? போங்க, ஹால்ல நம்ம 2 பேருக்கும் படுக்க விரிங்க. அந்த நகையை திருடினது யாருன்னு தெரியற வரைக்கும் நம்ம 2 பேரும் வெளியில ஹால்லயே தூங்கலாம். அம்மா சொன்ன கேளுங்கம்மா. சூர்யா, நான் தான் முதல்ல சொன்னேன்ல, பேசாம உள்ள போ. தயவு செஞ்சு கோவத்தை கிளறாத. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இங்க கூட படுக்க விடாம வெளியே போய் படுக்க சொல்றியா? எனக்கு வாங்க வெளியே போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா, நீங்க இங்கே தூங்குங்க, நான் வெளியே போறேன். இவளோட நகை மட்டும் கிடைக்கலன்னா நம்ம நிலைமை என்னங்க? 4-5 நாள்ல எப்படி இருந்தாலும் நிரந்தரமா இவ அண்ணன் கூட போக போறா. அதுக்குள்ள அந்த ஆரத்தை எப்படியாவது கொடுத்துடணும். நிச்சயமா சொல்றேங்க, இவளுக்கு நான் கடன் பட்டு வாழ நிச்சயமா நான் தயாரா இல்லை. அந்த ஹாரம் மட்டும் கிடைக்கலன்னா அத வாங்கிக்க சொல்லி பணம் கொடுக்கறதுக்கு கூட நமக்கு வழி இல்லை. எங்க இருந்தாலும் சரி, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துடணும். அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. என்னங்க, தூக்கம் வரலையா உங்களுக்கு? சந்தியா, நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆனா ஒரே ஒரு முறை மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆரத்தை எங்கேயாவது வச்சு நீங்க மறந்து கிடந்து போயிட்டீங்களா? அந்த பெட்டிலேருந்து ஆரத்தை எடுத்து தவறுதெல்லாம் எங்கேயாவது வச்சிட்டீங்களா? ஒரே ஒரு முறை எனக்காக அதில் போய் தேடி பாருங்களேன். சரிங்க. இந்த பேக்கை நம்ம ஊருக்கு கொண்டு போனோம்ல, இதுல இருக்கான்னு ஒரு வாட்டி பாக்குறேன். சந்தியா, உள்ள எங்கேயுமே இல்லை, தேடி பார்த்துட்டேன். ஒருவேளை இந்த சூட்கேஸ்ல இருக்குமோ? இதுல நான் ஒரு வாட்டி பாக்குறேன். வேணாம், எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டேன். இந்த ரூம்ல அந்த ஆரம் இல்லை. உன்னோட தங்க ஆரத்தை என் கழுத்துல போட்டதால கழுத்து மொத்தமும் எரியுது தெரியுமா? எப்படிதான் இதையெல்லாம் தினமும் போட்டுட்டு சுத்துறீங்கன்னு தெரியல, பயங்கரமா இருக்குது. இவ்வளவு நேரம் தப்பான ஆள் கழுத்துல இருந்தது. பாவம் இந்த ஆறு ஃபீல் பண்ணுதுங்க. என் ஆரத்தை நான் எவ்வளவு நேரம் போட்டுக்கிட்டாலும் இது குத்தாது. போதங்க கொடு. ஏன் இப்படி சுயநலமாவே யோசிக்கிறா? இது நம்ம ரூமுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் கூட நிம்மதியாவே இல்ல. நாளைக்கே போய் இதை வித்துட்டு வந்துடுறேன். அப்ப
அபசகனமா பேசாதீங்க. நீங்க எப்படி இந்த ஆரத்தை வைக்க முடியும்? அதுவும் இல்லாம ஒரு சுமங்கலி பொண்ணோட நகையை நீங்க எப்படி வைப்பீங்க? அது பெரிய பாவம். ஐயோ மீனா, சுமங்கலி பொண்ணுங்கறியே. நாளைக்கு நான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்தா புருஷனுக்கு பதிலா இதை கழுத்துல போட்டுட்டு வாழ்ந்துட்டு. ஒருவேளை நீ ஜெயிலுக்கு போயிட்டேனா நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரப்போற ரெண்டாவது பொண்டாட்டிக்கு இதை பரிசா கொடுக்க போறேன். பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன். கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்தி யோசிச்சு பாரு. ஒருவேளை நம்ம வீட்டுல யாருக்காவது சந்தேகம் வந்தா அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது? என் வீட்லயே நான் ஒரு திருட மாதிரி பயந்து பயந்து சுத்திட்டு இருக்கேன். சீக்கிரமா இந்த ஆரத்தை நாம வித்துடலாண்டி. சரி சரி, கொண்டு போய் வித்துடுங்க. ஆனா ஒரு தடவை இதை என் கழுத்துல போட்டாவது பார்க்க விடுங்களேன். வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு தடவை கூட நான் இதை போட்டு பார்த்ததே இல்ல. இந்த ஆரத்தால தான் நம்ம வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீயே நடனா இதை எடுத்து மாட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி மினிக்கிட்டு நிக்கிற. அண்ணி வராங்க பாரு. ஏங்க என்ன பயமுறுத்துறீங்க? பயமா இருக்குல்ல? இதே மாதிரி திடீர்னு கதவை திறந்துட்டு யாராவது உள்ள வந்தாங்கன்னா நம்ம நிலைமை என்னடி ஆகுறது? அந்த ஹாரத்தை என்கிட்ட கொடு. முடியாதுங்க. அட என்கிட்ட குடுற சொன்னா குடு. குடுவினா ஹாரத்தை என்கிட்ட கொடு. சொன்னா கேளு. தர முடியாது. என்னை அடிக்கிறியா நீ? குடு. குடு மீனா. முடியாது. சொன்னா தர முடியாது. சொன்னா கேளு. குடு மீனா. முடியாது. ஹாரத்தை மீனா. முடியாதுங்க. இவ்வளவு தூரம் சொல்ற. ஹாரத்தை குடுன்னு சொன்னா. சரிங்க. ஆனா ஒரே ஒரு முறை இதை போட்டுக்கிறேங்க. நான் பார்க்க எப்படி இருக்கு? திருடி மாதிரி இருக்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. கரண்ட் வந்துட்டு போதா? கரண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல. யாரும் தான் ஜொலிக்குதுங்க. போட்டுக்கிட்டதெல்லாம் போதும். அதை கழட்டி கொடு. இருங்க, கழட்டி தர. மாட்டி விட போறியா நீ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த ஆரம் எங்கேயும் கிடைக்கல. கடவுளே, ஏன் எனக்கு இன்னொரு சோதனையை கொடுக்குறீங்க? அந்த ஆரம் மட்டும் கிடைக்கலன்னா நாளைக்கு என்ன நடக்குமோ? அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறது? அம்மா, 25 வருஷத்துல முதல் முறையா பாக்குறேன். காலையில எந்திரிச்ச உடனே நீங்க குளிக்கவும் இல்ல, அதே நேரத்துல துளசி பூஜையும் செய்யலையம்மா. இந்த 25 வருஷமா இந்த வீட்ல நடக்காத ஒரு சம்பவம் இன்னைக்கு இந்த வீட்ல நடந்திருக்கு விக்ரம். வாப்பா சூர்யா, வா. உட்காரு. இந்தா முதல்ல டீ குடி. குடி. அம்மா என்னம்மா இது? ஏன் இன்னும் நீங்க குளிக்காம இருக்கீங்க? நேத்து ராத்திரே கங்கா ஸ்நானம் முடிஞ்சிடுச்சுல்ல? உன் பொண்டாட்டி பொய் பழி போட்டு என்ன புனிதப்படுத்திட்டா. முதல்ல நீ ஒரு விஷயம் சொல்லு சூர்யா. ராத்திரி நான் உன்கிட்ட கேள்வி கேட்டப்ப பதில் சொல்லாம அம்மா நீங்க தப்பா புரிஞ்சிருப்பீங்கன்னு சொன்னேன். ஹாரம் எங்கேயும் போயிருக்காது, நம்ம வீட்டுல தான் இருக்கும்னு சொன்னேன். நான் தேடி கொண்டு வரேன்னு சொன்னேன். குடு, அந்த ஹாரத்தை குடு. தேடி கொண்டு வரேன்னு சொன்னி அந்த ஹாரம் எங்க? இந்நேரத்துக்கு அது உங்க 2 பேருக்கும் கிடைச்சிருக்கணும்ல. அம்மா அது அந்த ஆரம் கிடைக்கலம்மா. என்ன? அந்த ஹாரம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அந்த ஆரத்தை என் பொண்டாட்டி தான் திருடி வச்சிருக்காளே. சரி பரவாயில்ல, விடுப்பா சூர்யா. ஹாரம் மருமகளோட ரூம்ல கிடைக்கல. ஒருவேளை அந்த ஹாரம் என்னோட ரூம் வரைக்கும் வந்திருக்கலாம்ல.
ஏன் ரூம்லயும் தேடி பாருங்க. எங்க ரூம் சாவி இன்னும் உன் பொண்டாட்டி கிட்ட தானே இருக்கு. போங்க, 2 பேரும் போய் ரூமை திறந்து தேடி பாருங்க. அம்மா என்னம்மா, ஏன் காலங்காத்துல மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்க? அப்படியா? சரிப்பா சூர்யா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் இனிமே ஒரு வார்த்தை கூட பேச போறதில்ல. பெத்த பிள்ளைங்களோட மனசை கஷ்டப்படுத்தி எந்த தாயாலுமே சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா இப்படி எல்லாரும் உட்கார்ந்து மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அந்த ஹாரம் ஒண்ணும் தானா நடந்து வர போறது இல்லையே. நாம தானே அது எங்க இருக்குன்னு தேடணும். அந்த ஹாரத்தை யாரோ கண்டிப்பா எடுத்திருக்காங்க. அந்த ஹாரத்தை எந்த எறும்போ கொசுவோ வந்து எடுத்துட்டு போகல. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் யாரோ அந்த ஹாரத்தை எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. அதை எடுத்தது யாரா இருக்கும்? கண்ணா சூர்யா, யாரா இருக்குன்னு சொல்லு. அம்மா சந்தியா, நீ எங்க எல்லாரையும் விட நல்லா படிச்சவ, நல்ல புத்திசாலி. வானத்துல ஒரு நட்சத்திரம் குறைஞ்சாலும் சரி, உன்னால எந்த நட்சத்திரம் காணாம போச்சுன்னு தெளிவா சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி மீனாட்சி செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சு எங்க கிட்ட எல்லாம் சொன்னது நீ தானே. அதனால சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு. அப்படியே தெரிஞ்சுக்க அந்த ஹாரம் எப்படி காணாம போச்சுன்னு கண்டுபிடி. மீனாட்சி சொல்லுங்க அத்தை. அந்த ஹாரத்தை யார் எடுத்தாங்கன்னு உனக்கு அது தெரிஞ்சிருக்கும்ல. இங்க பாருங்க, இந்த வீட்ல அந்த ஹாரத்தை யாராவது எடுத்திருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. சவிதா, உனக்கு தெரியுமா யார் அந்த ஹாரத்தை எடுத்ததுன்னு? இங்க பாரு சந்தியா, ஒருவேளை உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடு. அத்தை, இவங்க தான் திருடி இருப்பாங்கன்னு சொல்லு. இவ தான் திருடி இருப்பான்னு தோணுச்சுன்னா இவன் சொல்லு. என் புள்ள திருடிட்டான்னு சொல்லு, இல்ல என் பொண்ணு திருடிட்டான்னு சொல்லு. உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லலாம். எதுக்குமே கூச்சப்படாத. உன்னோட ஹாரம் காணாம போயிருக்கு. உனக்கு யார் மேல சந்தேகம் இருந்தாலும் உன்னோட செருப்பை கழட்டி அவங்க தலை மேலேயே அடிச்சிரு. அதுக்கு நான் அனுமதி தரேன். ஐயோ அம்மா, தயவு செஞ்சு அவங்கள தூண்டி விடாதீங்க. உண்மையிலேயே திருடுனது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான். வேண்டாங்க அத்தை, இந்த வீட்ல யாரு மேலேயும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம வீட்ல இருக்கிறவங்க இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா மட்டும் எல்லாரும் நம்பிடணுமா? நாளைக்கு நீ வந்து என்கிட்ட ஒருவேளை அத்தை வானத்துல பறவை பறக்காதுன்னு சொன்ன, அப்ப உன் வார்த்தையை நான் நம்பணும்ன்றியா? இல்ல நீ சொல்றத உண்மையாக்க எல்லா பறவையும் நடந்து போகணும்னு சொல்லுவியா? உன்னோட ஹாரம் காணாம போயிடுச்சுல. அத்தை, தயவு செஞ்சு அந்த ஆரத்தை மறந்துருங்க. அந்த ஆரத்தால நம்ம வீட்ல ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அத்தை. இந்த விஷயத்தை இத்தோட முடிச்சிடலாம். அந்த ஆரம் எங்க போச்சு, யார் எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்க, இதெல்லாம் நமக்கு எதுவுமே வேண்டாம். சபாஷ் மருமகளே, சபாஷ். நல்லா கேட்டுக்க சூர்யா, கேட்டுக்க. நான் நினைச்சதை விட இவ கெட்டிக்காரிதான். 50-60 கொடுத்து வாங்கின ஹாரத்தை இவன் மறக்க தயாராயிட்டா. பெரிய மாளிகையில இருந்து வந்த ராஜகுமாரி இல்ல நீ. ஹே மீனாட்சி, ஒருவேளை 50-60 கொடுத்து வாங்கின ஹாரம் காணாம போயிடுச்சுன்னா அந்த விஷயத்தை நீ மறந்துடுவியா? அத்தை, மறக்க மாட்டேன். என்னோட உயிரை போயிடுச்சு தெரியுமா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, யாரா இருந்தாலும் உயிரை போயிடும். ஏன்னா ரொம்ப பணம் கொடுத்து வாங்கினது இல்லையா? இத நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஒருவேளை உன் ஹாரம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நீ என்ன செய்வேன்னு. ஆனா சில பேர் வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சூர்யா, நான் படிக்காதவன் ஒத்துக்கிறேன். உன்னோட பொண்டாட்டி நல்லா படிச்சவதான். ஆனா புத்திசாலித்தனம் புஸ்தகத்துல இருந்து மட்டும் வராது. வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயங்களை புஸ்தகத்துல இருந்து கத்துக்க முடியாது. அந்த கடவுள் எல்லாருக்கும் மூளை கொடுக்கும் போது பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் சமமா தான் கொடுத்திருப்பாரு. உன் ஒருத்திக்கு மட்டும் தான் புத்தி இருக்குன்னு நினைக்காத. ஒன்ன மாதிரி இது வரைக்கும் 100 பேரையாவது நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரியும் அந்த ஹாரம் எங்க போயிருக்கு.
இன்னொன்னு எனக்கு தெரியும். அந்த ஹாரத்தை திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீ அந்த 50,000 கொடுத்து வாங்கின ஹாரத்தை மறக்க தயாரா இருக்கல்ல? ஆமாங்க அத்தை. ஆனா இப்ப நான் சொல்றேன், அந்த ஹாரத்தை அவ்வளவு சுலபமா மறக்க நீ எப்படி தயாரானன்னு சொல்றேன். இதுவரைக்கும் நீ ரொம்ப பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசினல. அத்தை, எனக்கு இந்த வீட்டோட அமைதி சந்தோஷம் தான் முக்கியம், இந்த வீடு தான் முக்கியம். ஆனா எனக்கு என் புள்ள சூர்யாவோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். கண்ணா சூர்யா, இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன்ப்பா. அத கேட்கணும்னா நீ ரொம்ப திடமா இருக்கணும்பா. ஏன்னா இது கேட்டதுக்கு அப்புறம் உன்னால தாங்கிக்க முடியாது, உன்னால இதை பொறுத்துக்கவும் முடியாது. ஏன்னா இந்த திருட்டுக்கு காரணம் இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்க கிடையாது. இவளே தன்னோட ஹாரத்தை திருடி அத தன்னோட அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கா. கண்ணா சூர்யா, சூர்யா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்தாருல்ல? அப்ப போன்ல அவர் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, பணம் கைக்கு வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாரு. அத நீயும் கேட்டல்ல? ஆமாமா. ஆனா போதும் சூர்யா, நான் இன்னும் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கல. இவளும் இவ அண்ணனும் சேர்ந்துதான் இது எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இந்த விஷயத்துல மோகன் தான் எனக்கு உதவியா இருந்தா. நல்ல நேரத்துக்கு இந்த உண்மையை சொன்னேன். சூர்யா, உனக்கு தெரியாத விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். இந்த சந்தியாவோட அண்ணன் மோகன் வேலை செய்யற பேங்க்ல தங்க நகையை அடமானம் வச்சு கடன் வாங்குறதுக்காக ஃபார்ம் கொடுத்திருக்காரு. ஒரு நாளைக்கு முன்னாடி தங்க நகை கம்மியா இருக்கிறதால இவங்க அண்ணன் கொடுத்த ஃபார்மை பேங்க்ல இருக்கிறவங்க ரத்து பண்ணிட்டாங்களா. ஆனா அடுத்த நாளைக்கே சந்தியா காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனா. ஆனா அதுக்கப்புறம் அவர் அண்ணன் கைக்கு நகை போயிடுச்சு. உடனே பேங்க்ல அவருக்கு கடனும் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் எப்படி நடந்தது? அப்படியா? இது ரொம்ப நேரடியான விஷயம்தான். அன்னைக்கு நீ ஒண்ணு காய்கறி வாங்குறதுக்கு போகல, வீட்ல இருந்து ஆரத்தை கொண்டு போய் உங்க அண்ணனுக்கு கொடுக்கறதுக்காக தான் போன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என் அண்ணனுக்கு பண தேவை இருக்குங்கிறது உண்மையா கூட இருக்கலாம். மோகன் வேலை செய்யற பேங்க்குக்கு போய் அவரு லோன் கூட கேட்டிருக்கலாம். இந்த விஷயமே எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வருது. அதுவும் இல்லாம நீங்க என் மேல சுமத்தி இருக்கிற இந்த பொய் பழி கொஞ்சம் கூட உண்மை இல்ல. நான் ஒன்னும் அந்த ஆரத்தை கொண்டு போய் எங்க அண்ணன் கிட்ட நான் கொடுக்கல. ஆரத்தை கொடுக்கறது இல்ல. அவர் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அவர்கிட்ட நான் சரியா பேசுறது கூட கிடையாது. சந்தியா, நீ சொன்ன உடனே நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? இங்க பாரு, உன்ன மாதிரி எல்லாம் பேசி நடிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றது எல்லாமே நிச்சயமா உண்மைதான். நானும் எந்த விஷயத்துக்காகவும் போய் சொல்ல மாட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட சொல்றது முழுமையான உண்மை. நான் அந்த ஆரத்தை திருடவும் இல்ல, எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கவும் இல்ல. அப்படின்னா நீ சொல்றது உண்மை, உன் அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மை. ஆனா நாங்க எல்லாம் பொய்யானவங்களா? அத்தை, நான் ஒத்துக்கிறேன். அத்தை, நான் இப்ப ஒத்துக்கிறேன். என் அண்ணன் இது வரைக்கும் நிறைய விஷயத்துல தப்பு பண்ணிருக்காரு. ஆனா இப்ப நீங்க சுமத்துற இந்த பொய் பழி ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன தங்கச்சிக்கு கல்யாண நேரத்துல கொடுத்த ஆறுத திரும்ப வாங்கிட்டு போற அளவுக்கு என் அண்ணன் ஒண்ணு மோசமானவர் இல்ல. என் அண்ணன் அந்த அளவுக்கு கீழே இறங்க மாட்டார். அத்தை, நல்லதுமா, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது சந்தியா. உன்னோட அண்ணன் இடது பக்க கன்னத்துல அரைஞ்சு பேசுவாரா, ஆனா இன்னொரு கன்னத்துல அரையிற அளவுக்கு அவரு கீழே இறங்க மாட்டாருன்னு நீ சொல்ற. அவரு ஒரு மனுஷனை கத்தியால குத்தி கொலை பண்ண முடியும், ஆனா அவரு ஒண்ணு கீழ்த்தரமான மனுஷன் இல்ல. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ண மாட்டாரு. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிற சந்தியா.
ஆனா நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், இதே அண்ணன் தான் எங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லி ஏமாத்தி உன்னோட கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. இப்ப கூட 4 நாளைக்கு முன்னாடி எங்க எல்லார்கிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போனாரு. ஆனா உண்மையிலே அவர் அன்னைக்கு வந்தது மன்னிப்பு கேட்கறதுக்காக இல்ல. இப்பதான் உண்மையான காரணம் புரியுது. அது எல்லாமே பொய், நடிப்பு. அன்னைக்கு உண்மையிலே உங்க அண்ணன் வந்தது உன்கிட்ட அந்த ஆரத்தை வாங்கிட்டு போறதுக்காக தான். ஆனா அன்னைக்கு அவர் எங்க எல்லாரும் முன்னாடி நடிச்சு எங்களை ஏமாத்த பார்த்தாரு. அண்ணா அன்னைக்கு இங்க வந்தது உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான். அதை தவிர அன்னைக்கு நீங்க சொல்றபடி வேற எதுவுமே நடக்கல அத்தை. அவர் அன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது நடிப்பு ஒண்ணும் கிடையாது அத்தை. 1000 தடவை நீ பொய் சொன்னாலும் அது நிச்சயம் உண்மையாகாதுன்னு தெரிஞ்சுக்க. உன் அண்ணன் எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு கீழ்த்தரமானவன் உனக்கே புரியும். எல்லா விஷயமும் சீக்கிரத்திலே தெளிவாயிடும். போன் பண்ணி உங்க அண்ணனை கிளம்பி நான் இங்க வர சொல்லியிருக்கேன்.